சுடிதார் துப்பட்டா சக்கரத்தில் சிக்கி இளம்பெண் பரிதாப மரணம். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல். பொள்ளாச்சி அருகே பரபரப்பு. பொள்ளாச்சி இவர் இன்று காலை தன் இளைய சகோதரர் காளிதாசுடன் இருசக்கர வாகனத்தில் பில் சின்னப்பாளையத்தில் இருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த போது சமத்தூர் மணல்மேடு அருகில் அமுதா அணிந்திருந்த சுடிதாரின் துப்பட்டா இருசக்கர வாகனத்தில் சிக்கியுள்ளதாக தெரிகிறது. இதில் அமுதா நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்போது அவர் அணிந்திருந்த துப்பட்டா அமுதாவின் கழுத்தை இறுக்கியதில் அவர் மயங்கிய நிலையில் கீழே விழுந்துள்ளார். பின் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அமுதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். நிறைய பேர் ஷாலை அப்படிதான் போட்டு போறாங்க. எப்படின்னா கீழே வரையும் தொங்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதெல்லாம் அது தெரியாதான்னு தெரியல. நீங்கள் வண்டியில் போறீங்கன்னு தெரியும், காற்றுல பறக்கணும்னு தெரியும். எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. சின்ன வயசில் சைக்கிளில் சுற்றி இருக்கு. ஸோ ஃபுல்லாக போய் சுற்றிச்சு. அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஷால் இந்த மாதிரி போட்டு போனால் சுற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நிறைய வீடியோ பார்க்குறோம், அதனால தெரியுது. ஸோ ஷாலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு போங்க. முடி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எடுத்து டிக்கில் வச்சுட்டு அப்புறமா கூட போட்டுக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா முன்னாடி கொஞ்சம் கேரியர் மாதிரி இருக்கும், இடம் இருக்கும்ல, அங்கே கூட வச்சுக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா முன்னாடி போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ஷால் போட்டு வண்டி ஓட்டாதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னொரு தப்பும் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, பைக்கில் பின்னாடி உட்காரும்போது இந்த டாப்பை இப்படி தூக்கிட்டு உட்காடுறீங்க. ஸோ அப்படி தூக்கிட்டு நம்ம கீழே உட்காருனா அப்படி தூக்கிட்டு உட்காரலாம். பட் பைக்கில் போகும்போது அது மாதிரி தூக்கிட்டு உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் போகிற ஃபாஸ்ட்டில் டாப் பறக்கும். ஸோ நம்ம பறக்கும்போது பின்னாடி அப்படியே தெரியும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் இதில் சொல்கிறேன். நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, பட் ஆனால் நான் நோட் பண்ணியிருக்கேன், பேர் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணோன்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணுறேன். இனிமேல் 2 வீலரில் போகும்போது ஷாலை இது பண்ணிட்டு போங்க. இல்லைனா இந்த மாதிரி தான் நிறைய நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படி சுற்றிக்கிச்சு அப்படின்னா கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வண்டி வந்துச்சுன்னா அப்படியே ஏற்றிடும். ஸோ எந்த வண்டியுமே சடனாக நிறுத்த முடியாது. அதனால தான் சொல்கிறேன், உங்களால் நிறைய பேருக்கும் இழப்பு வரும், உங்களுக்குமே இழப்பு தான். ஸோ அதனால் நான் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் ஸ்லோவாக போங்க. ஏன்னா தரெல்லாம் ரோடு எப்போ வழுக்கும், எப்படி போகணுன்னே தெரியாது. அதனால தான் நமக்கு பின்னாடி வரவங்களும் எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். சுடிதார் டாப்பை தூக்கிட்டு உட்காராதீங்க, அது க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷாலை ஒழுங்காக போட்டு போங்க. ஒழுங்காக போட்டு போனால் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது நம்ம தவிர்க்கலாம். ஓகே.